ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இன்றைக்கும் இந்த பசுக்களினுடைய பெருமையை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். நாம் இந்த நாகரீகம் அப்படின்றதான பெயரனால தர்மானுஷ்டானத்தை விட்டுட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். நகரத்தினுடைய வாழ்க்கை அப்படின்னு வரச்சே முதல்ல நாம் இழந்தது என்னன்னு கேட்டால், உறவுகளுக்கு முன்பாக நம்முடைய கோமாதா பசுக்களை இழந்தோம். ஒருத்தருடைய செல்வம், அவர் எவ்வளவு பசுக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார், எவ்வளவு பசங்கள் அவருக்கு இருக்கு, எவ்வளவு சொத்துன்றதை விட எவ்வளவு பசுக்களை கோசம்ரட்சணம் பண்றார் அப்படின்றத வச்சுட்டு தான் அந்த காலத்தில் அந்த செல்வத்தை கொண்டாடினான். நாம் உறவுகளை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் இல்லையா, தர்மத்தை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் இல்லையா. இப்போ என்ன ஆயிடுத்துன்னா, நாகரிக வாழ்க்கையில் பசுவை மறந்தே போயிட்டோம். ஏதோ வெறும ஒரு உணர்ச்சி வேகத்தில் யாரோ ரெண்டு பேர் ஏதாவது சொன்னான்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமே தவிர்த்து, உண்மையிலேயே நமக்கு அந்த பசுவின் மீது ஒரு பக்தி இருந்ததுன்னு சொன்னால் அதை நம்ம விட்டிருக்க மாட்டோம். ரெண்டாவது, நான் சொல்கிறத நல்லா மனசில் வாங்கி யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருடைய இல்லங்களில் பசுஞ்சாணத்தை உபயோகிப்பது இன்றளவும் தொடர்கிறது. பசுஞ்சாணம் அது எவ்வளவு முக்கியம். எப்ப நாம பசுவையோ பசுஞ்சாணத்தையோ நமக்கு தேவை இல்லைன்னு நினைச்சோமோ, அப்பையிலிருந்து நம்ம தர்மத்திற்கு அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? நன்னா யோசிச்சு பாருங்க. நம்ம ஹிந்து தர்மத்திற்கு அடி மேல அடி விழுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பசுவை நாம ஒதுக்கி வச்சோம், பசுவினுடைய பஞ்ச கவ்யத்தை ஒதுக்கி வச்சோம். முக்கியமா பசுஞ்சாணத்தை தொடர்ந்து கூட பெரிய ஆபாசம், நாசூக்கு.